ஒவ்வொரு மக்களை கனப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாட்கள் காதலர் தினம், குழந்தைகள் தினம், பெண்கள் தினம், பெற்றோர்கள் தினம், பெற்றோர் தினம், அப்பாக்கள் தினம், ஒரு அம்மாக்கள் தினம். நமக்கு இன்னைக்கு சிறுவர், வாலிபர், யூத்து, இப்ப நம்ம முதியோர். முதியோரை தவிர பிலோ 60 தான் அதிகமாக இருக்கும். அபோவ் 60 தான் முதியோர். எங்க சர்ச்சில் எல்எஸ்என் நான் சேலத்தில் ஒரு பெரிய சர்ச்சில் பேசுறேன். நீங்க காலையில் 2 கிஃப்ட். எனக்கு 64 முடியும் போது என் மனைவிக்கு 60 ஸ்டார்ட் ஆகும். 2 கிஃப்ட். 2 கிஃப்ட் என்ன சொல்லுது? நீங்கள் போய் ஓல்டேஜ் யூஆர் அவர் கனப்படுத்துறது சொல்லிட்டு காலையில் ஒரு முடிவு பேசினேன். தாங்கள் சர்ச்சு மெசேஜ் வந்தேன். இருந்த ஒரு கிளாஸ்க்கு தந்துருப்பாங்க. ஒரு இப்போ ஐயா என்ன ரெடி பண்ணி பெரிய ஒரு பெட்டி வச்சிருந்தாரு உள்ள. இப்போ நான் டைம் பண்ணேன். எவ்வளோ கொடுக்குறேன் முதியோருக்கு வாசிக்கிற ரோமர் வந்து ஒரு சூப்பர் பகுதி. ரோமர் திருச்செவிகள் ரொம்ப நல்லா எழுதுறாரு. ரொம்ப நல்லா எழுதுறாரு. அவன் 9 லட்சம் உண்மையில மாயப்பட்டதாக இருப்பதா என்ன சொல்றாரு? அதை பற்றி நான் கொடுக்குறது 3 விதமான பொருட்கள். ஒண்ணு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க, இன்னொன்று பெருமைக்காக கொடுக்குறாங்க, இன்னொன்று தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு வேலை வேணும், ஒரு வேலை சின்ன காரியம் போடுவீங்க. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். கவர்மெண்ட் அவர் தான் செக்ரட்டரி. இதெல்லாம் வெளியே நிற்கிறாரு. எல்லாத்துக்கும் தோற்றம் சொல்றாரு, சின்ன பிள்ளைகளை தூக்குறாரு, கொஞ்சிறாரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உள்ள போறாரு, உட்கார்ந்துருக்காரு, எல்லா வகையும் செய்யறாரு. அவர் இந்த 6 வருஷத்துல இருந்தா கேப் போடுறது மட்டும் யாரையாவது சொல்றாங்க ஓட்டு போடுறாங்க. ஒரு பெரிய சர்ச் நிறைய வகைக்கு செய்யறாரு. என்னன்னா அவர் செக்ரட்டரி ஆகிறார். எதுக்கு செய்யறாரு? இது லவ் இல்ல, இது அன்பு இல்ல, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. நம்முடைய அன்பு ஏமாற்ற அன்புல இருக்கக்கூடாது. பழைய கதை, பாட்டி வடை சுற்றுற எல்லாத்துக்கும் தெரியும். நான் 2003 படிக்கிறப்போ படம் போட்டிருப்பாங்க. நீங்களும் என் வயசு உள்ளவங்க படிச்சிருக்கீங்க. அப்புறம் 4 வயசு உள்ளவரையும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பாட்டி வடை சுட்ட கடை இருக்கா இருந்ததுன்னு தெரியல. பாட்டி வடை சுடுறது தாத்தா தீண்டு போயிடுது. தாத்தா தீண்டு போன உடம்புல நிறைய வருது. நகி விளையாச்சு போயிடுச்சு. திருந்ததனோ காக்கா அனுபவிச்சதோ நிறைய திருடக்கூடாது. இதுதான் அந்த வாத்தியார் கிளாஸ்ல பாடுறாங்க. நேற்று வாட்ஸ்அப்ல அந்த ஷார்ட் டைம் ஒரு 30 செகண்ட் வாட்ஸ்அப் போடுறான். நான் முடியும். அது ஒரு 4 நாளாக பார்த்துக்கிட்டு ஒரு டைம் போடலன்னா கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் அதிகம் பண்ணேன். ஒரு பழக்கடை அம்மா இருக்காங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. புதுசு இல்லை, பழக்கடை அம்மா இருக்காங்க. ஒரு டைம் வராது. எவ்வளவு கேட்கிறாரு? கிலோ 200 ரூபா, கிலோ 200 ரூபா மாறணும்னு சொல்றாரு. 1 கிலோ கொடுக்குமா, 1/2 கிலோ கொடுக்குன்னு அந்த பிளேட்டு கேட்டுட்டு ஒரு இது படத்தை எடுத்து அதுக்கு தேவையான படத்தை எடுத்து மிச்சம் எனக்கு கொடுங்க. இந்த பாப்பைக்குரிய படத்தை எடுத்துட்டு எனக்கு கொடுங்க. 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு இருக்கு. அந்த கடைக்காரமா 500 ரூபா நோட்டு எடுத்துட்டு 100 ரூபாய்க்கு போய் 500 ரூபா எடுத்து மிச்சம் கொடுக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த அம்மாவுடைய பொண்ணு படக்காரமா, அம்மா 100 ரூபா 500 ரூபா எடுத்துருக்கேன். மாதிரி அந்த பொண்ணுக்கு கண்ணா தெரிய போகுது. இல்லைம்மா தப்புமா என்ன அந்த பொண்ணுக்கு என்ன இருந்துச்சு. இந்த பொண்ணு ஒன்று சொல்லணும், அம்மா சொல்லணும். அது ஒரு ராணி ராஜா ஒரு தவிர அதுக்கு ஒரு சொல்ல போயிட்டு ஒரு ஃபோன் அந்த அம்மாவுக்கு நம்ம பழம் ஏற்றி வந்து லாரி கவுந்து 2 பேர் இருந்துட்டாங்க. இப்போ 100 ரூபா எடுத்துருக்கு என்னாச்சு? 100 ரூபா 400 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கு என்னாச்சு? 40,000 4 லட்சம் லாஸ், 40 லட்சம் லாஸ். உடனே அந்த அம்மா மனம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நீ சொன்னது சரிதாம்மா, கழுதையா 400 ரூபாய் ஏமாத்தினேன், ஆனால் பாரு எவ்வளோ லாஸ்.
இதே மாதிரி காக்கா பட சொல்றாரு. வாத்தியார் சொல்றாரு, வாத்தியார் கிளாஸ் மையம் மாதிரி ஒருத்தர் கிளாஸ் நடத்துறாரு. மாட்டி ஏமாச்சா காக்கா ஏமாச்சா, இப்ப நரி உஷாரா சொல்றப்போ நரிதான் ஏமாந்து போயிட்டு காக்கா ஏமாந்து கூடாது, பாட்டி திரும்புறப்போ காக்கா தூக்குறது தப்புன்னு வாத்தியார் சொல்றாரு. அந்த பையன் லேட்டஸ்ட் வரைக்கும் கையில் ஸ்மார்ட் போன் இருக்கு. என்னுடைய தொழில்களில் உலகம் என் கையில் இருக்கு. எல்லா நியூஸும் வந்துகிட்டே இருக்கு. செகண்ட் நியூஸ் இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு காலத்துல இப்போ நான் சின்ன பையனா இருக்கிறப்போ வீட்டுல சைக்கிள் இருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல தான் சைக்கிள் இருக்கும். 200 வீடு தான் ஒரு வீட்டுல தான். எங்க கிராமத்துல ஒரு வீட்டு 2 வீட்டுல சைக்கிள் இருக்கும். சைக்கிள் தான் பெரிய கதையும். சைக்கிளை வாங்கிட்டு போவாங்க. கொரோனாக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் பைக் வந்துச்சு. பைக் இல்லாதாலே கிடையாது. 5 பேர்னா 5 பைக்கு. இன்னைக்கு லேடிஸோட கொரோனாக்கு அப்புறம் லேடிஸ் மாதிரி நம்மளால ஓட்ட முடியல. என்ன ஜிக்ஜாக் 3 பேர் 4 பேர் எடுத்து போறாங்க லேடிஸ். ரொம்ப திறமையா அந்த அளவுக்கு கொரோனாக்கு அப்புறம் டெக்னாலஜி. அதே மாதிரி டெக்னாலஜி ஐபோன் வந்த பிறகு, ஐபோன் ஸ்மார்ட் போன் வந்த பிறகு டெக்னாலஜி அதிகம். பிள்ளைகிட்ட பெரிய பெரிய ஞானமா பேசும். நம்ம காலத்துல இல்லை. எங்க அப்பா சொன்னா பேச முடியாது. எங்க அப்பா சொன்னா நான் பேச மாட்டேன். எங்க ஐயா படிக்காதா சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யுது பாருங்க, ஐயா பிள்ளைங்க குடுக்குறது நம்ம சொல்லி சொல்லி பார்க்குறேன். உதாரணம் கவர்ச்சியில உதாரண முடியாது. அவரும் போராடுறாரு, மக்களை பார்க்கிறாரு, பிள்ளைகளை பார்க்கிறாரு, அந்த அம்மா பார்க்கிறாரு. அவரும் பிள்ளைகளை பார்க்கிறாரு, மக்களை பார்க்கிறாரு, அம்மா பார்க்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல. பிள்ளைகள் கடைசியில் வெளியே போயிட்டாங்க. இது முதல் நாள் ட்ரெயின்ல ஒரு பையன் வரா, என்ன ஸ்டைலா என்ன 1.5 வயசு 2 வயசு என்ன அழகா பேசுது ட்ரெயின்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, பிள்ளைங்க டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. எனக்கு என் பேத்திக்கு 2.5 வயசு அளவா, என்னுடைய கடைசி பத்தி 5ஆவது பேத்தி. ஸ்மார்ட் போன் வந்து நான் என்னைக்கும் கிடையாது. ஓப்பன் நம்பர் 1 2 3 4 5 6 ஓகே போட்டு அது ஓப்பன் ஆகும் செய்யுது. அது போடுது, நெட் ஆன் பண்ணுது. எனக்கு தெரியாததெல்லாம் செய்யுது சரியில்லை. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு காலத்துல நேரமே மாமான்னு சொல்லி அந்த மேகம் போகும், மேகம் வரப்ப என்ன வர மாதிரி தெரியும் நமக்கு. அப்ப இல்ல வருது சாப்பிடுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட டெக்னாலஜி இல்லை. அப்ப அந்த பையன் கேட்கிறான், கொண்டு பாடிச்சு தாத்தாவே கேட்டாவே நீ ரொம்ப அழகா இருக்க. கருப்பா இருந்தாலும் இந்த கழுத்துல முடி விட்டவரை இந்த கழுத்தை கவனிச்சீங்க தனியா உடம்பும் கருப்புகளா இருக்கும். நமக்கு முடி 1 மாசம் அப்படின்னா கரடி மாதிரி பட்டி மாதிரி கசியமா இருக்கும். அப்பப்போ லெவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காக்காக்கு அதுவே லெவல் ஆகிடுது. அது முடி விட்டுதா எனக்கே ரசனம் இருக்கேன் காக்கா. அது கழுத்துல வந்து எவ்வளவு அழகா இருக்க முடியும். அது மயங்கி இருக்கக்கூடாது சார். அது எடுத்தது வந்து உணவு இல்லை. காக்கா திரும்ப திரும்பிங்க மாதிரியாவது பையனுக்கு பயிர் சொல்ல முடியல. இன்னைக்கு டெக்னாலஜி தான் இருக்கு. பையனுக்கு பயிர் சொல்ல முடியாது, தப்பா பிரசனம் பண்ண முடியாது, தப்பா பேச முடியாது. தப்பா கிளாஸ் ஆனா பையன் ஏற்கனவே நின்று போய் மாதிரியார் இன்னைக்கு என்ன பாடம் நடத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறான். ஏதோ ஒரு பையன் ஒரு வாத்தியார் கிளாஸ் சொன்ன அந்த பாடம் நடத்துவார். ராமனுடைய வெள்ளை தெரியா கேட்டார் சார். சத்தியமா இல்லை சார். கோபம் இன்ஸ்பெக்டர் வரல ஸ்கூலுக்கு அவர் கேட்கிறார். ராமன் வெள்ளை தெரியா வாத்தியார் பார்க்கிறேன்னா அவன் நான் இல்லைன்னு சொல்றான். இல்லை வச்சு சார் சத்தியமா நல்லா அவங்க அப்பா கூட நல்ல முடிச்சாங்க. அப்பா கூட உழைச்சிருக்காங்க சார். வாத்தியார் ராமன் வில்லை விடுத்து அவனைதான் அவங்க அப்பாவும் இல்லை. வந்த இன்ஸ்பெக்டர் கோவம் வந்துச்சு. உடனே ஹெட்மாஸ்டர் கொடுத்து போற ஹெட்மாஸ்டர் என்னையா அப்படியே ஊரே நல்ல ஊரு, ரொம்ப நல்ல ஊரு, மதிக்கிறவங்க. இந்த ஊர்ல எவன் உடைக்க மாட்டாங்க நிச்சயமா. ஹெட்மாஸ்டர் சொல்றாரு. இன்னும் கோவம் ஆயிட்டாரு இன்ஸ்பெக்டர். டிஓட்ட கொடுக்குற டிஓ சொல்ற எவன் உடைச்சா உடைக்கா போடா வேலையை பார்த்துட்டு பண்ணையா பணம் விட்டு ராமன் வீட எவன் உடைச்சா உடைக்கணும் போடாங்க. இன்னும் இன்ஸ்பெக்டர் கோவம் வந்துச்சு. அது போய் வீட்டில் சாப்பிடல அழுகிட்டே படுத்துக்கிறார். அழுகிட்டே படுத்துக்கிறப்போ இது கிளாஸ் வாத்தியார் அந்த பாடம் அழுகிட்டே அந்த படுத்துருக்காரு. அம்மா யாரும் சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா,
முதல்ல வாடி போயிருக்க வந்தீங்க அப்படியே படுத்துட்டு என்னங்க பிரச்சனை இப்படி இருக்கு என்னடி பாடம் நடக்கிறான் ராமர் வீல உடைச்சதுல நான் இல்லைன்னா எங்க அப்பா இல்லைன்னா எங்க ஊருக்கார இல்லைன்னா எவ உடைச்ச உடைக்கிறாங்க இல்லைன்னா இப்படி இருக்கிறான் ராமர் வீல உடைச்சது இன்னைக்கு ராமாயணத்தினால ஒரு இந்தியாவுக்கு தலைவெடுத்து மாறி போயிருக்கோம். ஒருத்த ஜாதி பிரச்சனைக்கு உருவானதான் ஒருத்த ராமர் எடுத்து உருவானதான் முடிஞ்சு போச்சு இந்தியா. பிபிசி ஜாதி பிரச்சனை எடுத்துக்கிறாங்க, அத்வானி ராமர் பிரச்சனைக்கு உருவாக்குறாங்க. இந்த நிலைமையிலும் தமிழ்நாட்டிலும் பால் அமைச்சா ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான வேலை கிடைக்கும். ஆனா நாம கடவுள் நடந்தது நமக்கு நம்மளே போடுறோம். இந்த அம்மா சொன்னோட இந்த அம்மா என்ன யாங்க அந்த பக்கத்துக்கு முத்து தானே வச்சா அவங்களுக்கு தெரியாதா? எதுவே முத்தா போனவங்க கூத்துறாங்க நீ பாக்க. இப்போ இது காமெடி முடிஞ்சிட்டு ஒரு பயிற்சி எல்லாம் வச்சுட்டு பாடம் எடுத்துட்டு அடுத்த பாட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு பையன் போட்டு தலையை கீழே போட்டு டெக்ஸ்ட தலையை சுத்திக்கிட்டே இருக்கான், அதனால அடக்க முடியல. எதுக்கு நான் சிரிக்கிறேன்னு கேட்கிறேன். பாடம் தான் முடிஞ்சு போச்ச எதுக்கு அது ஒன்றும் இல்லை. எங்க நினைவு நான் கடையை வாதியார் சொல்லுவாங்க. வாதியார் வருஷம் வருஷம் கதையை சொல்லுவாரு. பூசல் என்ன அமைச்சேன் டிஃபரெண்டா சொல்லணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து நம்மளை எதிர்பார்க்கிறேன் யாருக்காங்க மாதிரி இடத்துல நடத்தினாங்க. டாடா மடல் பசு பார்த்தோம் சார், அந்த விஷயம் பசு பார்த்தோம் திரும்ப டாடா தேவைச்சு நமக்கு தேவை படுவை பிடிச்சி இருக்கும் மாறுவது இருக்கிற டிஃபரெண்ட் ஆகிறாங்க. அப்போ இந்த முடிவு என்பது வீட்டில் பிள்ளைகளோடு ஞானமாய் இருக்க வேண்டும். நீ தண்ணி குடிச்சா உன் பையன் தண்ணி அடிப்பான், நீ சிகரெட் குடிச்சா உன் பையன் சிகரெட் குடிப்பான், நீ கோயில் போய் செல்லணும்னா பையன் செல்லணும். நம்ம கோயில வந்து டைமிங் வந்தாச்சுன்னா பையன் டைம் பண்ணுவான், அப்பா போயிட்டாரு அம்மா வந்துட்டா அவன் பையனுக்கு டைம் கொடுப்பான். ஞாயிற்றுக்கிழமான கோயில தான் பார்க்க முடியும். அப்போ நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களை காண முடியுமா? எப்பவுமே நாம் ஆண்டவருக்கு பயப்படணும், கடவுளுடைய சத்தத்துக்கு பயப்படணும். கடவுள் ஆவியா இருக்கிறார், தோல்வியும் இருக்கிறார், தோல்வியும் இருக்கிறார். ஆவியாளர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு தான் இருக்கிறாங்க. அவங்க இலக்கில்லை வாங்கும் பூமியை அவர் படைக்கிறது. அவர் படைத்த பூமியை அவர் எப்பொழுதுமே அசைவாடி கொண்டிருக்கிறார், உயிரினங்களோடு இருக்கிறார். அப்ப நாம எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து செய்தால் நீங்க ரோமுல வாசிக்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்றார். ஒருவருக்கு ஒருவர் சகோதர சிறையிலே ஒருவர் ஒருவர் பட்சமாய் இருங்கள், காணப்படுகிறதை ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிறைகள் நான் என் சகோதரை எப்படி கனம் பண்ணணும், என்னுடைய பிள்ளை அவனுடைய சகோதரன் கனம் பண்ணுவான். அசதியா இருக்காதீங்க, தூங்காதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லாதீங்க, நாளைக்குன்னு சொல்லாதீங்க. உடனே ரைட் டவுன் இப்பொழுதே ஆண்டவர் போய் குருசோக்கு போய் கேட்கிறப்பா நாளைக்கு பாப்பா நம்ம ஜோமனிட ஒரு சுகதாரின்னு சொன்னாரா? அந்த பாவியான பெண் போய் தொடர்போம் நாளைக்குவான்னு சொன்னாரா? அந்த யாரையும் நாளைக்கு வேணே சொல்லல, சும்மாவும் சொல்லல. ஒருத்தர் தான் எழுதி வச்சார் எட்டு போய் நாளைக்கு அவரால் கொடுக்க முடியாது. அவன் முதுகுல எழுதி வச்சார் எட்டு போய் நாளைக்கு. என் கடவுள் என்று போய் நாளைக்கு சொல்லல, டுடே இல்ல, டுமான்னு சொல்லவே இல்லை. டுடே ஒன்லி டுடே ரைட் நவ. இப்பொழுது அதுதான் அசதியா இருக்காங்க. ஆவியில் கடலாயிருங்கள், ஆண்டவரோடு எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணிக்கிறீங்களே, அடுத்து கனம் பண்ணிக்கிறது ஒருவர் முந்தி வரணும். யாருமே நான் பெரியவன் எப்பயுமே சொல்லக்கூடாது, கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும்னா, ஒரு கல்லு ஒரு பொருளை தச்ச கல்லை எடுக்கிறார், அடிக்கிறார், அடித்து கொண்டே இருக்கிறார். அது ஒரு உருவம் அமையுது, பார்ப்பதற்கு அழகா இருக்கு. அழகா இருந்தாலும் போய் புது இடத்துல வைக்கிறார். எல்லாரும் பார்த்ததுக்கு மாலை போடுறாங்க. அதுல ஏறி வர்றவங்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த கல்லுக்கு அடித்த தூளை எடுத்து அந்த பொருள்
அந்த பள்ளத்தை போட்டு உயர்த்தி நடந்து போய் அதுக்கு மாறி போவதற்கும் அதுக்கு கிஃப்ட் கொடுப்பது சரி பண்ணிக்கிறான். ஒரு நாள் இரவு அவன் செய்த அந்த உருவமும் கீழே கொண்டு துகள்கள் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த துகள்கள் சொல்லுது, நீங்களும் ஒரே கருதான், என்னைய அடிச்சா அடிக்கிறப்போ நாங்க போயிட்டோம், நீ ஒரு உருவமா இருந்த ஒரே கருதான், உனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, எங்களை பிரிக்கிறாங்க, உனக்கு மாலை போடுறாங்க, எங்க மேல துப்புறாங்க, அதுக்கு காசு போடுறாங்க, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கெட்ட சம்பவம், மோசமான சம்பவம்னு கீழே ஒரு துகள்கள் எல்லாம் சொல்லிச்சாங்க. அந்த உருவத்தை அந்த உருவம் எல்லாம் கேட்டுட்டு சொல்லிச்சா, உண்மைதான், அந்த ஒரு அடி அடிச்சா, ஒரு அடி அடிக்கிறப்ப அந்த ஒரு அடிக்கு தராமல் என்ன பண்ண அந்த கல்லை போய் நான் ஒவ்வொரு அடிக்கும் அடியை வாங்கி கொண்டு அந்த இடத்துல இருந்தேன். அவன் அடிக்க அடிக்க அந்த அடியில் நான் அங்கேயே இருந்தேன். அந்த அடியை சுத்தியலும் அந்த ஆமரும் அந்த மொழியும் என்னால அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வேதனையை தாங்குகிறேன். அந்த வேதனையை தாங்க வாழ்க்கையை தாங்க ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பல பேச்சும் போற்றும் வண்ணத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்லிச்சான். ஒருவேளை இதுதான் அந்த வயதான அந்த மக்களும் அந்த மக்கள் வாழ்க்கை என்பது போராட்டம் எப்பவுமே வாழ்க்கை போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் மத்தியில அழகா சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறோம், அம்மா வீட்டுல இருந்துக்கலாம் ஸ்கூலுக்கா போனோம், எவ்வளவு கஷ்டம். ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகும்போது பிறகு காலேஜ், பிறகு வேலை, பிறகு திருமணம், அப்பா திருமணத்தோட பிள்ளைகள் வாழ்க்கை போலை. சரி, பிள்ளைகள் பிள்ளைகளுடைய காலம், பிள்ளைகளுடைய திருமணம், பிறகு வேலை பிள்ளைகள். வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரியது. எப்பவுமே எங்க வீட்டு தோசையை ஓட்டணும், உங்க வீட்டு தோசையோ ஓட்ட விட்டுதான் தோசை எப்படி இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ஓட்ட விடனா கிராமத்தை விட்டு நைசத்துக்கு அட்டை மாதிரி இருக்கும், சூடாக சாப்பிட முடியும், சூடு குடிக்கணும், அது அட்டையாயிடும். ஆனா நீங்க சாப்பிட்டு தோசை பாருங்க, 2 நாள் ஆனாலும் 3 நாளும் கெட்டு போகும். சுட்டுட்டு நார்மட்டியில வச்சு மூடி வச்சுங்க, ஆன் பாக்ஸ் வச்சு மூடி வைக்காதீங்க. அது தண்ணி உள்ள விழுந்து நனைஞ்சு சகதி ஆயிடும். காத்து போறோம், நார்மட்டியில வைங்க, 1 வாரம் தோசை அதே டேஸ்ட் அதே வாசனையோட இருக்கும். இது முழுக்காது. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹாண்ட் பாக்ஸ் நல்லது இல்லை. இது உள்ள சூடு வேலையாகி அதே விடுது. அதுதான் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கு. அந்த பிரச்சனை மத்தியிலும் எதிர்நீச்சல் மீனானது ஓடுற தண்ணி என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னாதான் அது உயிர். ஓடுற தண்ணியோட போனா அதுக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், ஆட்சியாளர்களோடு இணைந்து போயிருக்கோம். நீதின்னு சொல்ல மாட்டேங்கிறோம், நியாயத்தை நியாயம்னு. அதான் தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள், தீமையை நன்மையினால் செய்யுங்க. கடைசி வசனம், தீமைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிற மக்களை காணப்படுகிறோமா? எல்லாத்துக்கும் மேல அந்த ஐயா சொன்னாங்க, 12 வாசிக்கிறேன்னு சொல்றப்போ 12 எனக்கு எப்பவுமே நம்பிக்கையும் சந்தோஷம். நம்ம நம்பிக்கை என்ன பண்றோம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும், சந்தோஷமாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் இழுக்குவாருங்க. நான் ஜெபம் பண்றேங்க, என் தேவையை சந்திப்பாருங்க. யோபு ஜெபம் பண்ண, கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரம் வெட்டப்படுகிறது, வெட்டப்பட்ட மரத்திற்கு வாழ்ந்து மனிதனுக்கு வாழ்வில்லை. ஆனா இல்லாத வாழ்வில் ஆண்டவருக்கு வாழ்வு கொடுப்பாருங்க. அந்த தன் சகோதரருக்கு யோபு ஜெபித்தார். 42 யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக பேசுறார். எப்பா நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபமானது அவருக்கு வாழ்வுல ஒரு பெரிய வாழ்வை தருது. ஒருவேளை நீங்கள் நாமும் பிறருக்கு ஜெபிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? பிறகு மத்தியில நாம் எப்பவுமே ஜெபிச்சு அனலா இருந்து, ஆவியோடு அனலா இருந்து, கர்த்தருடைய நம்பிக்கையில நாம் எப்பவுமே ஆண்டவரோடு இருக்கிறோம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஏற்ற ஆண்டவர். நம்ம பயங்களை கண்டு, தோல்வியை கண்டு பயந்து போடுறோம். இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டி வெளியாதான் அறுவாடுதான்
உயிருள்ள கடவுள் வெட்டிட்டான். 490 பேரை ஒரு ஸ்பீட்ல வெட்டிட்டான். 490 பேரை வெட்டினா ரத்தம் எப்படி உயர்ந்து பாருங்க. கொஞ்சம் அப்படி நடந்து அப்படி திருப்பி பாருங்க. கடந்து விட்டாங்க. கடவுள் உயிருள்ள அடிச்சான். காலையில இருந்து சாயங்காலமே அடிச்சான். வெட்டிடுச்சு. அது வரல. அவன் கடவுள் தண்ணி அடிச்சு படுத்துருப்பாரு, தூங்க போயிருப்பாரு, வேலை மறந்துருப்பாரு. வேலை செய்ய எரியாவது குழந்தை நெல்லு உயிருள்ள ஒரு பறவையை துண்டு வச்சா வேலை செய்ய ஆண்டோடைய வெள்ளம் வந்துச்சு, தவறு வந்துச்சு. அதே எரியா ஒரு பொம்பளை ஒரு குரல் கொடுக்குறாரே, கொஞ்சம் அர்த்தம் பண்ணா ஒரே ஒரு தோண்டா துணிய காட்டுறதுதான். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். அவன் பதில் கொடுத்துடலாங்க. என் கூட இருக்க கடவுள் உயிருள்ள கடவுளுங்க, உயிருள்ள கடவுளுங்க. அவர் ஊருக்கெல்ல கைவிட மாட்டாங்க. கைவிட்டாதான் அது ஒரு காலியா இருக்கு. இப்ப நீ எந்த அடிக்கிறான், நீ விட்டுறான், என் சாகடிச்சுட்டான். என் வேற ரோட விழுந்த உடனே 1 லட்சம் ரூபாய் வரும். எந்த மிஷனரி தலைமை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கிறிஸ்தவம் வளரும். அதுக்குதான் சிலுவையை எடுத்துக்கொண்டு போனார். இயேசுவை ஏற்றுக்கொண்டனே இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வீடு கொடுக்கிறார், இயேசு மனைவி கொடுக்கிறார், இயேசு பிள்ளை கொடுக்கிறார், இயேசு விட்டு கொடுக்கிறார். சிலுவையை தான் கொடுக்கிறார். பாடுகளை தான் கொடுப்பார். அந்த பாடுகளின் மத்தியில போறப்ப இதுதான் சாட்சியாக வாழ்வு. அதுதான் நம்பிக்கை, சந்தோஷம். உபத்திரத்திலே பொறுமையா இருக்கு. அந்த உபத்திரத்திலே பொறுமையா இருப்பதா ஆண்டுடைய சன்னிதானத்துல எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த உபத்திரத்தின் மத்தியில நீங்க நான் எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றோம். அந்த எலியா இல்ல, எலியா பயந்து போனான். பயந்து போய் எங்க கொடுத்துருக்கான், சூழ்ச்செடிக்கு கேட்டாரு. சூழ்ச்செடிக்கு கேட்டாரு. காக்கா பிடிச்சி ஒரு இறைச்சி சாப்பிடுறாங்க. ஒரு துண்டு சாப்பிட்டு 40 நாள் எதிர்பார்த்து. இதுதான் லெந்து நாட்கள் 40 நாள் பாஸ்டிங். ஒரே ஒரு துண்டு சாப்பிட்டு 40 நாள். இதை பேசி பண்ணலாம். நிறைய 40 தான், அதுல 40 20 எரியாமல் பாவம். நீ பண்ண வேண்டிய தூரம் தூரம். நீ பயப்படப்போ நீ நான் எரிசா கொண்டாடணும், எதுக்கு பிளஸ் பண்ணணும். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். வெள்ளிய சத்தத்தில் அமர்ந்த நிலைமையில் ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை உலக பிரகாரமாய் படித்தோம், நல்ல ஆஃபீஸராகும், நல்ல ஒர்க் பண்ணுவோம், நிறைய பேருக்கு உதவி செய்வோம். நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம், வருமானம் இல்லை, பிள்ளைகள் மதிக்கல, பிள்ளைகளை உறங்கிட்டாங்க, தெரியாது. நான் முன்னோடு இருக்கிறேன். எலியாவோடு இருந்தேன். எலியாவோடு வாசம் என்னோடு வாசம். எலியாவோடு வந்து புதிய பலத்தை ஒருத்தர் போய் நீ ராஜா செத்து போனாங்களா, அந்த ஒருத்தர் நடிகை நீ தானே ராஜாங்களா. இன்னொருத்தர் சொல்றான் 50 பேரை தேடி போறான், காணாம போறாங்க. 50 பேர் காணாம போறாங்க. எலிசாவை பார்க்க எலிசாவை பார்த்து எலிசா விஷயம் வந்து துண்டு எடுத்து யோர்தான் ஒரு அடி ஒரே அடிச்சோட யோர்தான் பிரிந்து அந்த பக்கம் போறாங்க. இயேசு அது நம்ம மோசையில அடிச்ச ஒரு செங்கலுக்கு இருந்தது. ஜோசுவா கல்லெடுத்து வச்ச ஒரு யோர்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு கடல் அமைதி ஆயிடுச்சு, மாற்று கடலை அடைக்கிறார். அதே வல்லமை எலியாக இருந்துச்சு. ஆனா அவனுக்கு ஒரு வாழ்க்கையில பயம் வந்துச்சு. அந்த பயம் ஒரே ஒரு பெண் கொடுத்த குரல். ஒருவேளை இந்த பகுதியில் நமக்கு எதிர்ப்பாளர்கள் கொடுக்கும் அந்த குரல்ல பயக்கிட வேண்டாங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்ப்பதை போகும். நம்ம நன்கு மாயமற்றதா இருக்கணும், தீமையோடு எதிர்த்து நிற்கணும், நன்மைக்கு நம்ம கொடுக்கணும். சத்ரு பசியா இருந்தால் உணவு கொடுக்கணும். யாரு சத்ரு அவனுக்கு உணவு கொடுக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துல நமக்கு எதிர்கட்சிக்கார நம்ம மதம் இல்ல வேற மதம் நமக்கு விரோதம் வச்சுனா அவனுக்கு ஜெபிக்க, அவன் பிள்ளைக்காக ஜெபிக்க, அப்பொழுது நமக்கு வாழ்வு கிடைக்கும். ஒரு பாஸ்டர்
அவர்கள் சர்ச்சையாளர்கள் கரெக்டாக பார்த்துருவாங்க. வீட்டுக்கு நேர சர்ச்சைக்கு நேரம் வச்சுருவான். போய் சொன்னேன், ஏய் படா திட்டார் ஒன்றும் முக்கியதான் போட்டு தோற்று சொன்னேன் கேட்கல. அவரை பாதி நல்ல கைகள் போச்சு. கேட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான். போனான் ஜோன் லீவ் பாசிட்டிவ் நல்லா ஆகிட்டான். சர்ச்சோட இறங்கிட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வயதான காலங்களில் முதியோரில் நான் என்பது நாம் நன்மை செய்கிறவர்களாக தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் நன்மையினால் வெல்லப்பட ஆண்டவர்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு போறப்போ அந்த அழைப்பு நமக்காக இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கணும், நம்ம சகோதரர்களுக்காக இருக்கணும், நம்ம தகப்பன் தாய் குடும்பங்களுக்காக ஜெபம், திருச்சபைக்காக ஜெபம், சமூகத்துக்காக ஜெபம், விஷயத்துக்காக ஜெபம், அது ரட்சிக்கப்படாத நிறைய ஆத்துமாக்கள் முடிச்சு கஞ்சா நெறியில இருக்க மக்களுக்காக ஜெபம். உங்க ஜெபம் எப்போதுமே ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். இருக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு என்றும் ஆனந்தம் எங்கே சொல்கிறார், என்றும் ஆனந்தம் எங்கே சொல்கிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைகிற பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைகிற பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. மீண்டும் திருச்சபை சென்னை பெயராக மனைவி செய்கிறார். நன்மைகள் மழை செய்தால் திருச்சபை மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம்னா நம்பிக்கையிலே சந்தோஷம், ஜெபத்திலே உறுதி, போத்திரத்திலே பொறுமை, தீமையை எதிர்த்து தீமையை நன்மையினால் வெல்லுங்க. உன் சத்து பசியா என்ன ஆகாரம் பார்த்தேன்படி கட்டப்பட்டேன். இவரோடு பேசியிருப்பார். வயதான காலத்தில் பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு, துன்பங்கள் உண்டு. எனக்கு பலவீனங்கள், நீதிமொழிகள் சொன்னதால் பசங்கி 12ஆம் அதிகாரம் 11 கடைசியில இருந்து சொன்னாங்க. வயதான காலத்தில் எத்தனை கஷ்டங்கள் என்பதை குறித்து அத்தனை கஷ்டங்கள் இருப்பான். ஆனா நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 பேர் திரும்பியார் என்பது என்னுடைய ஆயுசு நாட்கள் நீங்க தெரிவித்தீங்க நினைச்சு இனி எனக்கு போதுங்கிற மனதோடு கடந்து செல்லுடைய மகிமை பாடும் வர எனக்கு செய்யலாம். ஆசிரியர்கள் ஒவ்வொரு பிரசவத்திற்கும் இன்றைய அன்பின் தரத்துறேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற